अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि अला कुल्लि हाल। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिनिल्लज़ी कुरिनतिल बरकतु बिज़ातिही व मुहय्या व तअत्तरतिल अवालिमु बितीबि ज़िक्रिही व रய்யா। நம்மை எல்லாம் முஸ்லிமாக பிறக்கச் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக ஆக்கி பாக்கியம் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை அவனுக்கு பிடித்தமான இடத்தில் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பளித்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக, ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எல்லா விதமான சிறிய பெரிய வியாதியிலிருந்தும் கடனிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. குறிப்பாக தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் அல்லாஹு தாலா உதவி செய்வானாக. பலஸ்தீன் காசாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்வானாக. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவானாக. ஹலாலான சம்பாத்தியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாழுகிற காலத்தில் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக, ஆமீன். சென்ற வாரம் அல்லாஹுவை மறக்கக்கூடாது என்று நாம் பேசினோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் எந்த காரியத்தை செய்கிற போதும் சரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டும். நம்முடைய நபியை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன் நபியை மறக்கக்கூடாது? ஏன் நபி அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டும்? நமக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலேயும் துஆ செய்திருக்கிறார்கள். அனைத்து முஸ்லிம்களும் சுவனம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டதோடு மட்டுமல்லாமல் நமக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரத்திலேயும் நாம் அத்துணை பேரும் சுவர்க்கம் செல்ல வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபியை நாம் ஒவ்வொரு நேரத்திலேயும் நினைவு கூறுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எல்லா காரியங்களிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் ஒவ்வொரு காரியத்தை செய்கிற போதும் நபி அவர்கள் இந்த காரியத்தை எப்படி செய்தார்கள் என்று நாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி நினைவுக்கு கொண்டு வந்து அந்த காரியத்தை செய்தால் அந்த காரியம் இபாதத்தாக மாறிவிடுகிறது. நாம் நடந்து செல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து சென்றார்கள்? தலையை குனிந்தவர்களாக, பார்வையை தாழ்த்தி கொண்டவர்களாக நடந்து சென்றார்கள் என்று வருகிறது. எனவே நாம் நடக்கிற போது நபியை ஞாபகப்படுத்த வேண்டும். யாரையும் நாம் அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது, ஹராமானதை பார்க்கக்கூடாது. நாம் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை அந்த நேரத்தில் வர வேண்டும். நடக்கிற போது நபி ஞாபகத்திற்கு வர வேண்டும். நபி அவர்கள் எப்படி நடந்தார்கள்? பேசுகிற போது நபி ஞாபகத்திற்கு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் பேசினார்கள்? உண்மையை மட்டும் தான் பேசினார்கள். புறம் பேசவில்லை, பொய் பேசவில்லை, யாரையும் திட்டவில்லை, யாரையும் சபிக்கவில்லை. எனவே பேசுகிற போதெல்லாம் நபி அவர்கள் நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். நாம் யாரையும் திட்டக்கூடாது, நாம் யாரையும் சபிக்கக்கூடாது, யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது என்று பேசுகிற பொழுதெல்லாம் நபி அவர்கள் ஞாபகத்திற்கு வர வேண்டும். நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதாக. தண்ணீர் குடிக்கிறோம்,
கவனம் குறைவாக என்ன செஞ்சிடறோம், பல நபர்கள் நின்று கொண்டு குடிக்கிறாங்க, பல நபர்கள் இடது கையில் குடிக்கிறாங்க. தண்ணீர் குடிக்கும் போது நபி அவர்களுடைய ஞாபகம் வர வேண்டும். எப்படி குடிக்க சொன்னார்கள்? உட்கார்ந்து குடிக்க சொன்னார்கள், தண்ணீரை பார்த்து குடிக்க சொன்னார்கள், மிடராக குடிக்க சொன்னார்கள், பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிக்க சொன்னார்கள் என்று தண்ணீர் குடிக்கிற போது நபி அவர்களை ஞாபகம் வர வேண்டும். எப்படி செய்ய சொன்னார்களோ அந்த முறையில் செய்ய வேண்டும். சாப்பிடுகிற போதும் சரி, சாப்பிட நாம் அமர்ந்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பிட அமருவார்கள்? பசி எடுத்தால் தான் சாப்பிட உட்காருவார்கள். எனவே பசி எடுக்கிற போது மட்டும்தான் நாம் சாப்பிட வேண்டும். பசி இல்லாத நேரத்தில் நாம் சாப்பிடக்கூடாது, அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் 3இல் 1 பகுதி சாப்பிடுங்கள், ஒரு பகுதி தண்ணீருக்காக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பகுதியை காலியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சாப்பிடும்போது நமக்கு ஒவ்வொரு நபருக்கும் ஞாபகத்திற்கு வர வேண்டும். இப்படித்தான் சாப்பிட சொல்லியிருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது என்பதை நாம் அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். நப்சுக்கு நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதிகமாக சாப்பிடக்கூடாது, பேசிக்கொண்டு சாப்பிடக்கூடாது என்று சாப்பிடும் போதெல்லாம் நபி அவர்களை ஞாபகம் வர வேண்டும். பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலேயும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலேயும் நபியை ஞாபகப்படுத்த வேண்டும். நாம் ஆடையை அணிகிறோம், நம்முடைய ஆடை கரண்டை காலுக்கு கீழ் வந்துவிடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஆடையை அணிய சொன்னார்கள்? கரண்டை காலுக்கு கீழ் ஆடையை அணியாதீர்கள் என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பல இளைஞர்கள், பல நபர்கள் கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணுகிறார்கள், கவனக்குறைவாக இருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையான வார்த்தையை, கடுமையான வார்த்தையை சொன்னாங்க. அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் இரக்கமான பார்வையை பார்க்க மாட்டான், கடுமையான அதாப் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ஒருவர் தன் ஆடையை கரண்டை காலுக்கு கீழாக அணிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாளை கியாமத்து நாளில் அதாப் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இரக்கமான பார்வையை கொண்டு பார்க்க மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஆடை அணிகிற போது நபி அவர்களின் ஞாபகம் வர வேண்டும். இப்படித்தான் ஆடை அணிய சொன்னார்கள் என்கிற சிந்தனை ஒவ்வொரு நபருக்கும் வர வேண்டும். ஆடை அணிகிற போதும் சரி, ஒவ்வொரு நேரத்திலேயும் தூங்கும் போதும் நபி அவர்கள் ஞாபகம் வர வேண்டும். எப்படி தூங்க சொன்னாங்க? வலது பக்கமாக கையை வைத்து படுக்க சொன்னார்கள். இன்றைக்கு மருத்துவர்கள் இதை ஆராய்ச்சி செய்து சொல்கிறார்கள், யார் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படி வலது பக்கமாக தன் கையை வைத்து படுக்கிறார்களோ அவர்களுக்கு இதயத்தினுடைய பிரச்சனை வருவதில்லை என்பதாக மருத்துவர்கள் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. நாம் ஹதீஸை பின்பற்றுவதில்லை, மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், அறிஞர்கள் நம் ஹதீஸை ஆய்வு செய்கிறார்கள். ஏன் இப்படி சொன்னாங்க? இதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? ஏன் இப்படி சொன்னார்கள்? ஹதீஸுகளை ஆய்வு செய்கிறார்கள். யார் ஒருவர் நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த முறைப்படி படுக்கிறார்களோ அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது என்பதாக மருத்துவர்கள் சொல்லித்தராங்க. எனவே நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு சுன்னத்திலேயும், சுன்னத்து மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நமக்கு ஏராளமான பிரயோஜனங்கள் அந்த சுன்னத்தில் அடங்கி இருக்கிறது. நாம் சுன்னத்து தானே என்பதாக நாம் சுன்னத்தை கவனக்குறைவாக விட்டு விடுகிறோம். ஆனால் அந்த சுன்னத்தின் மூலமாக ஏராளமான இந்த உலகத்தினுடைய பலன் மட்டுமல்ல, நாளை மறு உலகத்திற்கு அது பயனாகவும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே ஒவ்வொரு நேரத்திலேயும் நபி அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டும். வீட்டிற்குள் செல்லும் போது நபி அவர்களின் ஞாபகம் வர வேண்டும். வீட்டிற்குள் செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி நுழைய சொன்னார்கள், சலாம் சொல்லித்தான் நுழைந்தார்கள். எனவே வீட்டுக்குள் நுழையும் போது நபி அவர்களின் ஞாபகம் வர வேண்டும். சலாம் சொல்லி கொண்டு உள்ள போகணும், வீட்டை விட்டு வெளியே போகும்போது சலாம் சொல்லிட்டு வெளியே வரணும். இப்படி ஒவ்வொரு காரியமாக நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு காரியமாக சிந்தித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திற்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை கூட சொல்லாமல் விடவில்லை, எல்லாவற்றிற்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் காலணி அணியும் போது கூட முதலில் வலது காலை அணிய வேண்டும். நபி அவர்கள் இப்படித்தான் அணிய சொன்னார்கள் என்று அணிந்தால் சுன்னத்தை நிறைவேற்றிய நன்மை கிடைத்துவிடும். கழிவறைக்கு செல்லும் போது கூட இடது காலை முதலில் வைத்து நுழையுங்கள்.
துஆவை ஓதிக்கொண்டு நுழையுங்கள். ஒவ்வொரு நேரத்திலேயும் நபி அவர்களுடைய ஞாபகம் வர வேண்டும். எப்படி செய்ய சொன்னாங்க அந்த சிந்தனை வந்துவிட வேண்டும். அல்லாஹ்வை எப்படி மறக்கக்கூடாதோ அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்ததற்கு பிறகு, அவருடைய வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக பிரசங்கம் செய்கிற போது அந்த இடத்தில் நின்று தேம்பி தேம்பி எழுதாங்க. இது நபி அவர்கள் நின்ற இடம் அல்லவா, இது நபி அவர்கள் நின்ற இடம் அல்லவா? தேம்பி தேம்பி எழுதார்கள். நபியை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். நானும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும், அலி ரலியல்லாஹு அவர்களும் இப்படிப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் மரணித்ததற்கு பிறகுதான் நபி அவர்கள் மரணிப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் எங்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு நபி அவர்கள் எதையெல்லாம் செய்ய சொன்னார்களோ அதிலே கவனத்தை செலுத்தினார்கள் சஹாபாக்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சக்ராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. அவர்களுடைய உயிருக்கு இன்னும் சிறிது நேரத்தில் செல்ல இருக்கிறது. அந்த நேரத்தில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்கு ஒரு வாலிபர் வருகிறார். தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழாக அணிந்திருக்கிறார். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இசாரா செஞ்சாங்க, உன்னுடைய ஆடையை மேலே தூக்கு. அந்த நேரத்தில் கூட நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த ஹதீஸ் ஞாபகத்திற்கு வந்து சக்கராத்தின் நேரத்தில் கூட ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வையும் மறக்கவில்லை, நபி அவர்களையும் மறக்கவில்லை. நாமும் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடாது, நபி அவர்களை மறந்து வாழக்கூடாது. ஒவ்வொரு காரியத்தை செய்கிற போதும் அல்லாஹ்வுடைய நினைப்பு வர வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நினைப்பும் வர வேண்டும். இந்த காரியத்தை நபி எப்படி செய்ய சொன்னாங்க, எப்படி தொழ சொன்னாங்க, எப்படி அத்தையாத்தில் உட்கார சொன்னாங்க, எப்படி நோன்பு வைக்க சொன்னார்கள். இபாதத்தில் மட்டும் நம்முடைய கவனம் இல்லாமல் இபாதத்தை தாண்டி உலக வாழ்க்கையில் எப்படி வியாபாரம் செய்ய சொன்னார்கள். ஒரு பொருளை விற்கிற போது, ஒரு பொருளை வாங்குகிற போது ஏமாற்றாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். அந்த சிந்தனை ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் வர வேண்டும். ஒரு பொருளை விற்பனை செய்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசடி செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். எனவே நான் மோசடி செய்ய மாட்டேன். அந்த சிந்தனை ஞாபகத்திற்கு வந்து அந்த சிந்தனையோடு வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரம் இபாதத்தாக மாறிவிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு நேரத்திலேயும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் நினைத்து கொண்டே வாழ்ந்தார்கள். ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னிலையில் உணவு கொண்டாந்து வைக்கப்பட்டுச்சு. உயர்தரமான பேரித்தம்பழங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது. ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு அழுதாங்க. இந்த பேரித்தம்பழங்களை பார்த்துட்டு அழுதாங்க. ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட உயர்தரமான பேரித்தம்பழங்களை எல்லாம் சாப்பிட்டதில்லை, இவ்வளவு உயர்தரமான உணவுகளை எல்லாம் சாப்பிட்டதில்லையே, எனக்கு இவ்வளவு உயர்தரமான உணவுகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்களே, நான் சாப்பிட மாட்டேன் என்று எழுந்து சென்று விட்டார்கள். சாப்பிடும் போது நபி அவர்களுடைய ஞாபகம் வந்திருக்கிறது. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை சாப்பிடும் போது நபி அவர்களின் ஞாபகம் வந்து அவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, பல சஹாபாக்கள் ஒவ்வொரு நேரத்திலேயும் நபி அவர்களை ஞாபகப்படுத்தி வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லா நேரத்திலேயும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஞாபகம் ஒவ்வொரு நபருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். பேசுகிற போதும் சரி, சிரிக்கிற போதும் எப்படி சிரிக்க சொன்னார்கள். புன்முறுவல் மட்டும் தான் பொறுக்கணும், வெடி சிரிப்பு சிரிக்கக்கூடாது, ஏளனமாக சிரிக்கக்கூடாது, அடுத்தவர்களை கேலி செய்து சிரிக்கக்கூடாது, அடுத்தவர்களை எகத்தாளமாக பார்த்து சிரிக்கக்கூடாது. சிரிப்பதில் கூட இப்படித்தான் சிரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் நபிகளும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் சிரிக்கும் போது கூட நபியினுடைய ஞாபகம் வர வேண்டும். அடுத்தவரை பார்க்கிற போது நீங்கள் புன்முறுவலோடு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் சகோதரனை நீங்கள் புன்முறுவலோடு பார்த்தால் சதகா செய்த நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நான் யாரையும்
இறுக்கமாக நான் பார்க்க மாட்டேன், யாரையும் கடிந்து கொண்டு நான் பார்க்க மாட்டேன், முகமலர்ச்சியோடு நான் பார்ப்பேன், சந்தோஷத்தோடு பார்ப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் பார்க்க சொன்னார்கள் என்று ஒவ்வொரு நபரையும் பார்க்கிற போதும் சந்தோஷமாக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் சதகா செய்த நன்மை கிடைக்கும். சஹாபாக்கள் இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். ரப்பையும் மறக்கவில்லை, நபியையும் மறக்கவில்லை. நாம் யாரையும் மறந்துவிடக்கூடாது, அல்லாஹையும் மறந்துவிடக்கூடாது, ரசூலையும் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நேரத்திலேயும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகத்திற்கு வர வேண்டும். எப்படி செஞ்சாங்க, இந்த காரியத்தை எப்படி செஞ்சாங்க? நல்லோர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள், இறைநேசர்கள் சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். எப்படி அல்லாஹ்வை மறக்கக்கூடாதோ, ரசூலை மறக்கக்கூடாதோ, காலம் சென்ற முன்னோர்கள், நல்லடியார்கள், நம்முடைய பெற்றோர்கள், அவர்களையும் மறக்கக்கூடாது. அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் பல்வேறு துஆக்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். இதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த துஆக்களை எல்லாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 59வது சூறாவிலே ஒரு துஆவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா ஃபிர் லனா வல் இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். நம்முடைய சகோதரர்கள், காலம் சென்றவர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், அவர்களின் பாவ மன்னிப்பிற்காக துஆ செய்ய வேண்டும். அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டும். அவர்கள் வாழ்ந்தாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி அவர்களை மறந்துவிடக்கூடாது. அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? அப்படிதான் செய்யக்கூடாதுங்கிறாங்க, தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி, இறந்தவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே, ஒரு போர்க்களத்திலே அப்படி போர் முடிந்ததற்கு பிறகு வர்றாங்க. வந்தப்ப ஒரு சஹாபியினுடைய உடல் மண்ணிலே புதைந்திருக்கிறது, மண்ணில் கிடக்கிறது. எந்த சஹாபின்னு சொல்லி பார்ப்பதற்காக வேண்டி அவர்களுடைய முகத்தை திருப்பி பார்த்தாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலவிதமாக தாக்கப்பட்டு இறந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மடியில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மடியில் வைத்துக்கொண்டு அழுதாங்க. இவர்கள் எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க தெரியுமா? மிகவும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்திற்காக வேண்டி தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார். அவருடைய கஃபனுடைய ஆடை எப்படி தெரியுமா இருந்தது? தலையை மூடினால் கால் தெரிந்தது, காலை மூடினால் தலை தெரிந்தது. கடைசியாக தலையை, கஃபன் துணியை கொண்டு தலையை மூடி கால்களுக்கு இலை தலைகளை வைச்சாங்க. வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சஹாபாக்களை, அல்லாஹ்விற்காக வேண்டி உயிர் நீத்தவர்களை, சுஹதாக்களை நீங்கள் அடிக்கடி வந்து சந்தியுங்கள், இவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள், இவர்கள் கேட்கிறார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இறந்தவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது என்பது மார்க்கத்தில் உள்ளது என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துவிட்ட முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து சந்திக்க சொல்றாங்க. இவர்களுக்கு வந்து சலாம் சொல்லுங்கள், இவர்களுக்கு வந்து சலாம் சொல்லுங்கள், இவர்களுக்காக துஆ செய்யுங்கள், அடிக்கடி வந்து சந்தியுங்கள் என்பதாக சொல்றாங்க. எனவே கபரு ஜியாரத் என்பதும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டதுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிஃபின் போர்க்களம் முடிந்து அவர்கள் வருகிற வழியிலே சஹாபாக்களுடைய கபர் அங்கே இருக்கிறது. அவர்களுக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்க. இப்படி சஹாபாக்கள் மன்னரை வாசிகளுக்காக துஆ செய்திருக்கிறார்கள், நாமும் துஆ செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபராளிகளுக்காக வேண்டி, இறந்து விட்டவர்களுக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். எனவே நாம் இறந்தவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது அதுவும் ஒரு நல்ல, எப்படி அல்லாஹ்வை மறக்கக்கூடாதோ, ரசூலை மறக்கக்கூடாதோ, அதுபோல இறந்தவர்களை மறக்கக்கூடாது. அவர்களுக்காக வேண்டி நல்ல அமல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வலிமார்களை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்களினுடைய துஆவின் பரக்கத்தினால் தான் எத்தனையோ ஊர்கள் இன்றைக்கும் செழிப்பான முறையில் வாழ்ந்து கொண்டு, எத்தனையோ ஊர்களில் இறைநேசர்களுடைய துஆவின் பரக்கத்தினால் தான் இன்றைக்கும் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய துஆவின் பரக்கத்து தான்.
நாகூர் ஷாகுல் அமீது பாதுஷா அவர்களுடைய உருஸ் தினாவில் வருகிறது. எனவே நாம் அவர்களுக்காக வேண்டி ஈசா சாவு செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது அவர்கள் மூலமாக என்னென்ன கயிறு பரக்காத்துகள் கிடைக்குமோ அதுவெல்லாம் நமக்கு கிடைக்கும். யா அல்லாஹ் இவர்கள் பொருட்டினால் எங்களுக்கு சரியாக்கி கொடு, அப்படி கேட்கணும். யா அல்லாஹ் இவர்கள் நல்லடியார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த இடத்தில் சென்று துஆ செய்தால் துஆ கபூலாகும். ஆனால் ஃபஸ்ட்டு என்னத்தை கேட்குறோம்? நாம் உலக வசதி தான் கேட்குறோம். யா அல்லாஹ் எனக்கு வண்டி வேணும், கார் வேணும், வசதி வாய்ப்புகள் வேணும், வியாபாரம் நல்லா நடக்கணும், நோயெல்லாம் நீங்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். கேட்கலாம், தவறில்லை. ஆனால் முதலில் ஈமானை கேளுங்கள், அல்லாஹுடைய பிரியத்தை கேளுங்கள், ரசூலினுடைய பிரியத்தை கேளுங்கள். நல்லடியார்களின் தர்பார்களுக்கு சென்றால் முதலில் இதைத்தான் கேட்க வேண்டும். எப்படி இந்த நல்லடியார்கள் உனக்கு பிடித்தமான முறையில் வாழ்ந்தார்களோ அதுபோன்று எனக்கும் இவர்களை போன்று யா அல்லாஹ் உனக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு தௌஃபீக் செய் என்று முதலில் இந்த துஆவை கேளுங்கள். யா அல்லாஹ் உன்னுடைய பிரியத்தை கொடு, உன் ஹபீபுடைய பிரியத்தை கொடு, சுன்னத்துகளை எல்லாம் கடைபிடிக்க தௌஃபீக் செய் என்று இப்படி துஆ செய்ததற்கு பிறகு அதற்கு பிறகு நீங்கள் உலக விஷயத்தை கேளுங்கள். எந்த துஆவை கேட்டாலும் கபூலாகும். ஆனால் முதலில் ஆகிரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உலக விஷயங்களை மட்டும் கேட்டுவிட்டு வந்து விடாதீர்கள். நீங்கள் மன்னரைகளுக்கு சென்றால் நீங்கள் ஆகிரத் சம்பந்தமாகவும் கேளுங்கள். நல்லோர்களை என்றைக்கும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் மூலமாக பலவிதமான கயிறு பரக்கத்துகள் இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் யாரை மறக்கக்கூடாது என்று சொன்னால் நமக்கு யார் உதவி செய்தார்களோ அவர்களை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வை மறக்கக்கூடாது, ரசூலை மறக்கக்கூடாது, நல்லோர்களை வழிமார்களை மறந்துவிடக்கூடாது, நமக்கு உதவி செய்தவர்களை மறந்துவிடக்கூடாது. நாம் எதை மறக்கணும்னா நாம் பிறருக்கு செய்த உதவிகளை மறந்துவிட வேண்டும். நான் உங்களுக்கு அதை செஞ்சேன், நான் இந்த பள்ளிவாசலுக்கு இதை கட்டி கொடுத்தேன், இந்த மதரசாவுக்கு அதை செஞ்சு கொடுத்தேன், இப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லி காட்டக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், லா துபுதிலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டி வீணாக்கிறாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய இருக்கிறோம். எல்லா பள்ளிவாசல்லையும் இன்றைக்கு ஜும்மா வசூல் செய்கிறாங்க. தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்ய இருக்கிறோம். உங்களால் எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ அவ்வளவு உதவிகள் செய்யுங்க, இஹ்லாஸோடு செய்யுங்க. உங்களுடைய தான தர்மங்களை சொல்லி காட்டி விடாதீர்கள். நான் இவ்வளவு செஞ்சேன், இத்தனை ட்ரெஸ்ஸு கொடுத்தேன், இவ்வளவு அரிசி கொடுத்தேன், எதையும் சொல்லி காட்டிடாதீங்க. மறைமுகமாக செய்து விடுங்கள், மறைமுகமாக செய்து விடுங்கள். நாம் செய்கிற உதவியை மறந்துவிட வேண்டும். அடுத்தவர் நமக்கு செய்த உதவியை மறக்கக்கூடாது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வழிமுறை. எனவே நாம் செய்கிற எவ்வளவு உதவியாக இருந்தாலும் அதை யாரிடத்திலையும் சொல்லி காட்டிவிடக்கூடாது. சஹாபாக்கள் அப்படித்தான் பல உதவிகளை செஞ்சாங்க. சஹாபாக்கள் அவர்கள் செய்த உதவிகள் ஏராளமான உதவிகள், ஆனால் எதையும் சொல்லி காட்டவே இல்லை, எதையும் சொல்லி காட்டவில்லை. இன்றைக்கு நாம் சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு என்ன செய்கிறோம், நாம் செஞ்சோம் போஸ்டர் அடிச்சிடறோம், பெருசாக பேனர் அடிச்சிடறோம். இது முழுமையாக முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். நாம் செய்த உதவி மறைவாக இருக்க வேண்டும். என்ன தேவையோ அதை நாம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு பணமாக கொடுப்பது தான் கயிறாக இருக்கும் என்பதாக எல்லோரும் சொல்கிறாங்க. எனவே நீங்கள் அவர்களுக்கு தகுந்தவாறு அவங்க வாங்கிக்குவாங்க. எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் பணமாக கொடுங்கள். ஜும்மா தொழுகைக்கு பிறகு வசூல் செய்யப்படும் தென் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி. எனவே நீங்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹுவை மறக்காத வாழ்வை நம் அத்துணை பேருக்கும் தருவானாக. ரசூலை மறக்காத வாழ்வை நம் அத்துணை பேருக்கும் தருவானாக. நல்லடியார்களை மறக்காமல் வாழ தௌஃபீக் செய்வானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்கிற நல்ல நசீபை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.